சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேலும் ப்ரொமோஷன் வேலைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியாயிருந்த திரைப்படம் வேட்டையன். என்னதான் இந்த படம் மக்களால் விமர்சிக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷோட கூட்டணி வச்சார். இந்த கூட்டணியால் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு. கூலின் டைட்டில் வச்சு இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. மேலும் இந்த படத்தில் அடுத்து தொடர்ந்து நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான்னு சொல்லிட்டு கேஸ்டிங்கை வேறு லெவலில் வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதைத் தொடர்ந்து இந்த படத்திலிருந்து 2 பாடல்கள் விட்டிருந்தாங்க. ஒன்று சிட்டுக்கு வைப். இதை டி ராஜேந்தரோட வைப்பில் அனிருத் பாடியிருந்தார். பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட். அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்திலிருந்து மோனிகா பாடல் விட்டிருந்தாங்க. இந்த மோனிகா பாடல் வட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி காவால பாட்டோடைய சாதனையை அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். மேலும் பூஜாவோட டான்ஸாக இருக்கட்டும், ஷௌபின் ஷாக்கரோட நடனமாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த பாட்டோடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மேலும் படத்தில் இந்த பாட்டு கண்டிப்பாக தேட்டரில் தெரிக்கும் என சொல்லப்பட்டு வருது. அண்மையில் தான் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணார் லோகேஷ் கனகராஜ். தொடர்ந்து இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் இருக்கிறதுனால ப்ரொமோஷன்களை கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிட்டு வராரு. மேலும் எல்சியூவில் இருக்குமான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டே வராங்க. கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஜூலை 28ஆம் தேதி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிளான் பண்ணியிருக்காங்க. நேரு ஸ்டேடியத்தில் தான் இந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. மேலும் ரஜினி என்ன பேச போகிறார், இதுதான் மிக பெரும் பேசும் பொருளாக ஆகியிருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி சொன்ன காக்கா கவி கதை பயங்கர வைரலாக போச்சு. மேலும் இந்த நடிகரை தான் குறிப்பிட்டு சொல்கிறார் என வெளிப்படையாக சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ இந்த கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன சொன்ன போகிறார், இதை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த ரசிகர்களும் காத்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், கமல் போன்ற மிக பெரும் முன்னணி நடிகர்கள் வருவாங்களா என்கின்ற கேள்வியும் இப்போ வந்திருக்கு. ஏன்னா லோகேஷ் எல்சியூ அப்படின்ற கான்செப்டை எடுத்திருக்காரு. இந்த எல்சியூவில் அனைத்து நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. அதனால் எல்சியூ நடிகர்கள் அனைவரும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு கலந்து கொள்வாங்களா, அமீர்கான் முக்கியமாக என்ன பேச போகிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூலை 28ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடக்க போது. நீங்கள் கூலி படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறேங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.